வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பத்தியும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் அப்டேட்ட பார்ப்போம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்ல பல பேருக்கும் இருக்கு. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. பட் இருந்தாலும் நேத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இல்லாம இருந்தாலும் கூட, ஓரளவு பெட்டரான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ நம்ம மார்க்கெட் டெலிவர் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ட்ரம்ப்போட மனநிலையை நினைச்சு கண்டிப்பா மார்க்கெட் கவலைப்படத்தான் செய்ய போகுது. கோர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டாரிஃப் இல்லீகல் அப்படின்ட்டு அத ஃபுல்லாத்தையும் ரத்து பண்ணாங்க. அப்படி இருந்தம்போது 10% டாரிஃப்க்கு ட்ரம்ப் கொண்டு வந்தாங்க. இப்ப என்னன்னா, ட்ரம்ப் அது நடந்து 1 நாள் கூட ஆகல. உடனே பார்த்தீங்கன்னா 50% டாரிஃப் அப்படின்ட்டு குளோபல் டாரிஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10%ல இருந்து உடனே 15%க்கு உயர்த்தியிருக்காங்க. என்னன்னு சொல்றது இந்த ஆளெல்லாம். அதுக்கு ஏத்தும்போதே 15% அப்படின்னு போட்டிருந்தா எதுவும் நடந்திருக்காது. 10% அப்படின்னு போட்டு இப்போ அதை 15%க்கு மாத்தி திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு செருப்படி குடுத்தா தான் நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அன்சர்டனிட்டீஸ் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நேத்து கூட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இவங்க வேற வழியை பார்ப்பாங்க. வேற ஏதாச்சும் ஒரு வகையில கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்கு இருந்தது. பட் இதெல்லாம் எதிர்பார்ப்பது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் 2வது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா மேபி மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏற்பட்டு, அந்த சம்பவத்துல ஏதாச்சும் ஒரு செக்டார் பங்குகள் நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு சான்ஸ ஏற்படுத்துச்சுன்னா, அந்த டைம்ல நம்ம அந்த பங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் இந்த மாரி எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது மார்க்கெட்ல ஏறும். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பங்குகளும் ஏறும். அந்த டைம்ல நம்ம ஜாலியா கால நீட்டி உட்காந்து, "அடேங்கப்பா ஏறுதுடா சாமி" அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அந்த டைம்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்னும் நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவோட வளர்ச்சி வேற மாரி இருக்கும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை. இறங்கும்போது வாங்குறோம். எந்த இடத்துல வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். 50% கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்மளால வாங்க முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா அப்படியெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அப்படி வாங்குனோம்னா கண்டிப்பா அது ரிஸ்க்ல முடிவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அனலைசிஸ் பண்ணி பொறுமையா நல்ல பங்கா தேர்வு செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் ஏற்படுத்திடக் கூடாதுங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருங்க. இப்போதைக்கு இந்த டாரிஃப் எப்படி அவங்க 15% போட்டாலும் கூட, இது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட்ட தான் நாளைக்கு மார்க்கெட்ல ஏற்படுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஃபர்தரா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. என்னென்ன நடக்குதுங்கிறத நம்மளும் தொடர்ந்து ட்ராக் பண்ணி, அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் ஒரு பக்கம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் போகும்போது, இந்தியா பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுடன் ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தைய பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அது எல்லாமே சக்சஸா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா அண்ட் பிரேசில் பேச்சுவார்த்தை ஒரு 5 வருஷத்துல 2 கண்ட்ரீஸும் $US ஒரு $20 பில்லியன் வரைக்கான ஒரு வர்த்தகத்த நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ட்டு 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒரு இத சொல்லியிருக்காங்க. இது 2 நாடுகளுக்கும் ஒரு நல்ல செய்தி. 2 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் நாடுகள்ல முக்கியமான நாடுகளா இருக்கு. அது போக பிரிக்ஸ்லயும் இருக்கக்கூடிய நாடா இருக்கு. பிரேசில் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா, இந்த பிரேசில் மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, நான் லேட்டா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த பிரேசில் மார்க்கெட்டையும் பார்த்திருந்தேன்னா, 2மே பார்த்தீங்கன்னா, ஈக்குவலான ரிட்டர்ன குடுத்திருக்கும். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ நம்மளால பார்த்திருக்க முடியும். ஆனா, அந்த டைம்ல இத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் தவறிட்டேன். ஆனா, இப்போ அதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டா, ஏறுனதுக்கு அப்புறம் வாய்ப்ப தேடுறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. அது டெஃபினட்டா நான் ஃபாலோ பண்ணுவேன். அத மீற மாட்டேன். அதன் அடிப்படையில என்னதான் மார்க்கெட் இப்போ அவுட் பெர்ஃபார்மிங்ல இருந்தாலும், இப்போதைக்கு இது பின்னாடி போவது என்ன என்ன பொறுத்தவரைக்கும் சரியான ஒரு முடிவா இருக்காது. அந்த அளவுக்கு இப்போ நம்ம சைனா மார்க்கெட்ட தொடர்ந்து அத ஒரு சின்ன சிப் பண்றோம் அப்படின்னா, சைனா மார்க்கெட் வேற. சைனா பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கூட போட்டி போடக்கூடிய ஒரே நாடு பார்த்தீங்கன்னா, சைனா தான். நம்மளும் இல்ல. மற்ற எந்த நாடுகளுமே இல்ல. அதுல எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. யுஎஸ்ஏ இப்ப ட்ரம்ப் நெனச்சாரு. பட் சைனாவ ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுதா? ஒண்ணுமே பண்ண முடியல. ஈவன் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கான். ஏன் அவன போய் கேட்கறது? காதோட வச்சுருவான்ல. கேட்க மாட்டான். யாரு இளிச்சவாயன்னு பார்க்குறது? நம்ம ஆளுங்க தான் இளிச்சவாயன். இவன போட்டு முடிப்போம் அப்படின்ட்டு, நம்மள போட்டு நொய் நொய்ன்னு நோண்டிட்டு இருக்கிறது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த மாரியான சில காரணங்கள்னால தான் சைனா மார்க்கெட்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அ ஃப ஒரு சிப் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது ஒரு சின்ன சிப். அது போக லம்ப் பண்ணியிருக்கேன் ஆங்ஸ் அண்ட் பீஸ்ல. அது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஃபர்தரா லாங் டெர்ம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குன்ட்டும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா, இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபியூச்சர்ல நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும்னா, இன்னும் நெறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேபி நான் மிஸ் பண்ணலாம். நீங்க இதிலிருந்து ஒரு படிப்பினைய கத்துட்டு, இன்னும் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்க போட்டு எங்கெங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு தொடர்ந்து நம்ம
சர்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பெட்டரான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இதெல்லாம் எதுவும் சிம்பிளா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. பல நாள் உழைப்பு இந்த மாதிரியான ஒரு ஃபைண்டிங்க்கு பின்னாடி வந்து இருக்கும். தொடர்ந்து நம்ம தேடுதல பண்ணிட்டே இருந்தா தான் ஒரு கட்டத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்குங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு நாள்ல கிடைக்கிறது இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவும் உங்க மைண்ட்ல இருக்கணும். அடுத்தது ஸ்டாக் அப்டேட்ன்னு நம்ம பார்க்கும்போது NHPC கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க சாமிரா ஒன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ, என்ன டார்கெட் செட் பண்ணாங்களோ, அத பீட் பண்ண பவர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. 1600 மில்லியன் யூனிட் கிட்ட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 2500 மில்லியன் யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது NHPCய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்த ஒரு அப்டேட் என்னன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல கார்ப்பரேட் அக்யூசேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கான ஃபண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து தான் வந்து கிடைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அத வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக SBI ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. SBI பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அக்யூசேஷனுக்கு ஃபண்டிங் பண்ண பொறுத்த ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் லெண்டர்ஸ் கூடயும் வந்து SBI பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் அக்யூசேஷன்ல பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லெண்டர்ஸ்ன்னு பார்த்தா அது கண்டிப்பா ஜாப்பனீஸ் தான். ஸோ இந்த ஜாப்பனீஸ் லெண்டர்ஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் SBI பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுக்கு வந்து இந்த அக்யூசேஷன் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பண்ணுனாங்கன்னா, அடுத்த புதிய ஒரு செக்மெண்ட்டா லோன் வழங்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டா இந்த அக்யூசேஷன் ஃபினான்சிங் வந்து ஏற்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இப்போ 75% வரைக்கும் இதுக்கு ஃபண்டிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு SBI தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. பேலன்ஸ் 25% பார்த்தீங்கன்னா, அந்த எந்த நிறுவனம் வந்து பண்றாங்களோ அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கணுன்ட்டும் SBI வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த லெவல நோக்கி PSU பங்குகள் நகர்ந்து போகுதுங்கிறத நம்ம இந்த செய்தியின் மூலியமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஷேர் பிரைஸ் மட்டும் வந்து SBIல ஏறல. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத போய் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். லாஸ்ட் காலாண்டு ரிசல்ட் அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ்டு, ப்ராஃபிட் பார்க்கும்போது நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஒரு வளர்ச்சிய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு SBI மட்டும் இல்ல. அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ எல்லா கிரைட்டீரியாலும் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் டம்மி பேங்க், டப்பா பேங்க் அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னமோ கருத்து தெரிவிச்சுட்டு போட்டும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யாரோ ஒருத்தர் சொல்றனால இது டம்மி பேங்க் ஆக போறதில்ல. பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம ஆக போறதில்ல. எக்ஸலன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பல வருடங்களா பார்க்கும்போது நம்ம கோவிட்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா 6 வருடத்துல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ எல்லா PSU பேங்க்ஸும் குடுத்துருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது வெறும் ஜஸ்ட் ஷேர் பிரைஸ்ல மட்டும் இல்ல. அவங்களுடைய லாப வளர்ச்சி, அசெட் குவாலிட்டி இதெல்லாமே நீங்க எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவா வந்து புரியுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த HDFCக்கு வந்த சோதனைய தான் நம்ம பேசப் போறோம். ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, 590 கோடி மதிப்பிலான ஒரு ஃப்ராட் வந்து ஏற்பட்டிருக்கு. எங்க யாருக்கு இந்த ஃப்ராட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா, சாதாரண தனி மனிதனுக்கு இந்த ஃப்ராட் ஏற்படல. ஸோ இந்த ஃப்ராட் எங்க நடந்திருக்கு? ஒரு கம்பெனிக்கும் ஏற்படல. கவர்மெண்ட்டயே பார்த்தீங்கன்னா ஏமாத்தியிருக்கு இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஆனா நம்ம IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும். ஸோ ஃபாரன்சிக் ஆடிட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன எப்படி வந்து இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா, ஹரியானா கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஒரு துறையோட கணக்க மட்டும் மூடிட்டு அந்த பணத்த வேற வங்கிக்கு வந்து மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பேங்கோட கணக்கு புக்லயும், கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய கணக்குலயும் வந்து 2க்கும் ஒத்து போகாம இருக்கு. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இத வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்ட்டு வெளியுலகத்துக்கு வந்து தெரிய வருது. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ப்ராஃபிட் கூட 500 கோடி இல்ல. ஆனா ஃப்ராட் பார்த்தீங்கன்னா 590 கோடி கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா வந்து மாறியிருக்கு. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, தனி மனிதன் கூட இல்ல. கவர்மெண்ட்டையே வந்து ஏமாத்துறான்னா, இவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான் அப்படிங்கிற மாரி தான் இப்போ ட்விட்டர்லலாம் வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு சைட்லயும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் பேங்க் பண்ணுனா மட்டும் ஐய்யய்யோ! கவர்மெண்ட் பேங்க்கா ஊங்கிறது. இந்த மாரி பேங்க் பண்ணா நேரா எம்ப்ளாயி மேல பழிய போட்டுட்டு எல்லாம் தப்பிச்சுக்கிறது. ஸோ அவங்களுக்கு எது ஃபேவரா இருக்கோ அத வந்து பேசிட்டு இருக்காங்க. நியாயமா எதுவும் பேசுற மாரி எனக்கு வந்து தெரியல. ரீசென்ட்டா ஒண்ணு பார்த்தேன். அதுல என்னன்னா, ஏதோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ட வித்துட்டாங்க. பேங்கோட எம்ப்ளாயி பண்ண தவறுக்கு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் பேங்க்கையும் பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டுறாங்க. கவர்மெண்ட் பேங்க்னாலே இப்படிதான் பண்ணுவான் ஃப்ராடு அப்படின்ட்டு.
ஆனால் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வந்து பேங்க் எம்ப்ளாயி மேலே பழிய போட்டுட்டு இந்த பேங்க் எல்லாம் ஒன்றும் ஆகாது, இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஜஸ்ட் வந்து கடந்து போகுது. ஸோ இது சரியான ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஸோ இதில் பேங்க் மேலே எந்த தவறும் இல்லை, இந்த பேங்க்கும் சரி கவர்மெண்ட் பேங்க்லேயும் சரி. ஆனால் நிர்வாக குறைபாடு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ இப்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஏதாச்சும் நிர்வாக, ஐடிஎஃப்சினா விடுங்க, ஒரு பிரைவேட் பேங்க்ல ஏதாச்சும் ஒரு நிர்வாக குறைபாடு ஏற்பட்டு மேபி அது மிகப்பெரிய அளவுக்கு தலை தூக்குது அப்படின்னா அதை பேக் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் நினைச்சா காப்பாற்றலாம். எப்படி எஸ் பேங்கை வந்து காப்பாற்றினாங்களோ அந்த மாதிரி வந்து காப்பாற்றலாம். கவர்மெண்ட் நினைக்கலன்னா பேங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திவால் தான் ஆகும். இதே கவர்மெண்ட் பேங்க்ல ஏற்படுத்தினா டெஃபினட்டாக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அட்ராக்டிவான ப்ரைஸில் நம்ம வாங்கினோம்னா கவர்மெண்ட் பேங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம். நம்ம இந்த எக்ஸாம்பிளாக இந்த சேவாக் பேசுனதோட வச்சு கம்பேர் பண்ணோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து மாற்றிட்டு இருக்காங்களே தவிர உண்மையை பேசுகிறாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். ஸோ நியூட்ரலாக இருக்கிற பலருக்கும் வந்து தெரியும் என்ன ஏது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மேபி உங்களுக்கு வேற ஒரு இது இருந்தால் கூட உங்களோட ஒரு ஐடியா தான். ஸோ நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நாளைக்கு மார்க்கெட்டில் அடித்து உடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஸோ ஒரு டவுன்ஃபால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இல்லை. மேபி ஒரு ரூ. 79 ரூ. 80 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மீறி கீழே விழுவதற்கான சான்சஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இந்த பேங்க்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய விலை மட்டும் இல்லை, ஈவன் அது ரூ. 50 போகும்போது கூட எனக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. இப்போ ரூ. 50 மேலே ஏறிடுச்சு, ரூ. 80 கிட்ட வந்துருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நான் வாங்கின பிஎஸ்யூ பங்குகள் கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் 22 வந்து கம்பேர் பண்ணேன். ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 35 கிட்ட இருந்தது. ஆனால் இப்போது யூனியன் பேங்க் ரூ. 200 கிட்ட போயிருச்சு, இது ரூ. 80 கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த டைம்லேயே எனக்கு இது பெட்டராக தோணலை. ஸோ ஏதோ இன்னைக்கு நேற்று தான் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்ட்டு தயவு செஞ்சு வந்து நினைக்காதீங்க. ஸோ முன்னாடி இருந்தே இதை பற்றி நான் பேசியிருக்கேன், கம்பேரிஷன் கூட வந்து நான் பண்ணியிருக்கேன். பழைய நண்பர்களுக்கு டெஃபினட்டாக வந்து தெரியும். ஸோ பெரிய ஒரு கிராஷ் ஆகாது, சின்னதாக ஒரு சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஸோ மதர்சன் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னும் 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் $100 பில்லியன் ரெவன்யூவை வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சாம் பர்த்ரா மதர்சன் குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக ஒரு $25 பில்லியன் வரைக்கும் ரெவன்யூவை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பில்லியனா இன்னும் 4 வருடத்தில் மாறுங்கிறாங்க. ஸோ மாறுதாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பல்வேறு பிஸ்னஸில் வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நிறுவனம் தான். ஆனால் பெட்டரான ஒரு ரேஞ்ச் கிடைக்கல. இந்த பங்கு என்கிட்ட இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது வாங்கினேன். அந்த நிகழ்வு எனக்கு இன்னும் கண்ணுலேயே இருக்குது. ஸோ ஜப்பான் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை விற்றாங்க. அந்த டைமில் பங்கு ஹெவியாக இறங்குச்சு. ரூ. 66 ரூ. 67 கிட்ட வந்தது. ஸோ அதுக்கும் கீழே வந்தது. அப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த பங்கு டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், நமக்கு கண்டிப்பாக மேபி ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒதுக்கக்கூடாது, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக பிடிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்ப வேடிக்கை தான் பார்க்கணுங்கிறத மைண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது எம்ஜி பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது எம்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்லைட் 560 நான் நினைக்கிறேன். இது வந்து ஊலிங் பிராண்டோட ஒரு எஸ்யூவி, 7 சீட்டர் எஸ்யூவி. ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜி ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி. ஸோ சைக் தான் எம்ஜியோட வந்து பேரண்ட் ப்ரொமோட்டராக வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஊலிங்கோட வண்டியை பார்த்தீங்கன்னா பல ரீபேட்ச் பண்ணி எம்ஜியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஊலிங் பார்க்கும்போதும் இந்த சைக்கோட ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சப்சிடரி கம்பெனி தான் இந்த சைக். பார்த்தீங்கன்னா சைக் மட்டும் ஓனர் இல்லை. ஸோ சைக் அதுக்கப்புறம் ஜென்ரல் மோட்டார், இவங்க 2 பேருமே கணிசமான பங்குகளை ஊலிங்கில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊலிங்கோட எஸ்யூவி தான் இப்போது நம்ம நாட்டில் வந்து எம்ஜி மோட்டாராக வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்ஜி காராக வந்து வரப்போகுது. இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி 7XO கூட போட்டி போட போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊலிங் ஸ்டார்லைட் 560 அப்படின்ட்டு நீங்கள் அடிச்சு பாருங்கள். ஸோ உள்ள இன்டீரியரெல்லாம் பார்க்கும்போது நல்லா லக்ஸரியாக தான் இருக்குது. வெளியே பார்க்கும்போதும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்லாவே வந்து இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இது
சைனாலலாம் பார்க்கும்போது, நல்ல ஒரு அற்புதமான ஒரு விலையில தான் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு $13,000 கிட்ட இந்த வண்டிய வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அது நம்ம காசுக்கு பார்க்கும்போது, ஸோ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. எப்படியும் ஒரு ₹15,00,000 வரும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, அதே அளவுக்கான ஒரு அட்ராக்டிவான ஒரு பிரைஸுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெட்டரான ஒரு காம்படிஷன நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அப்படி கொண்டு வருவாங்களா? அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதானி அண்ட் இந்த என்எம்டிசி அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரேசில சேர்ந்த வேல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஐனோர் பிளெண்டிங் ஹப் பார்த்தீங்கன்னா, கங்காவரம் போர்ட்ல அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அ என்எம்டிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அதானி போர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு செய்தியா வந்து இருக்கு. ஸோ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரேசில் அண்ட் இந்தியா பேச்சுவார்த்தையில இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து மாறியிருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!